பேசுவோம், இயல்புக்கு வந்துடுவோம். முன்னோடி மீடியா குதிப்பின்ற நாவல் வந்து அறிமுக விழா. அதில் வந்து அண்ணன் கருப்பழனியப்பன் அவரோட இயக்கத்தில் குக்கருங்கிற திரைப்படமாக போகுது. அதில் நான் நடிக்க போகிறேன். அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. எனக்கு அண்ணனோட அறிமுகம் பற்றி பேசிட்டு அப்புறம் நாவல் பற்றி, நாவல் வேறு படித்து அந்த கதையை வேறு சொல்லணும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த கதையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் யார் ரைட்டர்னப்போ ஒரு தோழர் காமத்துறை அப்படின்றப்ப, ஏற்கனவே நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஹர்காரான்ற ஒரு படத்துக்கு அவர் தான் எழுதியிருந்தார். அப்போ சரி, அப்போ நம்ம பழக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த கதையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்போ ஓவராலாக ஒரு நாள் சொல்லிட்டார். இப்போ அவ்வளோதான் போல இருக்குன்னு நானும் விட்டேன். போன வாரம் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நாவல் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லைண்ணே அப்படின்னு. 250 புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கு, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. போன வாரம் தான் கொடுத்தாரு. அதை வாங்கி பரீட்சைக்கு படித்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஷூட்டிங்க்கு நடுவில் அப்பப்போ எடுத்து மார்க் வச்சு பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு படிக்கிறது கம்மி, எப்போவாது தான் படிக்கிறது. அந்த வகையில் வந்து அண்ணன் ஒரு நாள், எனக்கு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த சத்யம் தேட்டர்லலாம் ட்ரை பண்ணும்போது, ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் குஷியாயிருவோம் எங்கள் டீம்லாம். ஏன்னா எப்படியும் சுவாரஸ்யமாக பேசுவார். அவருக்காக வெயிட் பண்ணி அவர் பேசுனதுக்கு கைத்தட்டி தான் வருவோம். அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேஷங்கள்லாம் கிடச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அருண் சாரோட அசிஸ்டண்ட்டு வந்து அருண், அப்புறம் பிரம்மாண்ணன், நான் இப்படி தான் நான் ரிவர்ஸில் எல்லாமே எல்லோரும் ஒரு டைரக்டர் படத்தில் நடிச்சுட்டு அடுத்த அசிஸ்டன்ட் அவங்களோட உதவியாளர்கிட்டலாம் நடிச்சுட்டு வருவாங்க. நான் அப்படியே ரிவர்ஸில் சாரோட அசிஸ்டண்ட் படத்தில் 2 படம் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் படத்தில் நடிக்க போகிறேன். இப்போ அவங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு. பேசிகிட்டு இருந்தோம், ஜென்ரலாக பேசி முடித்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் கார்கி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல நைட் ஷோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆஃபீஸ் வர முடியுமா கேட்டார். சரின்ட்டு நான் ஆஃபீஸ் போனேன். அப்போ வந்து ஒரு நல்ல அறிவுரை சொன்னார். இந்த மிஸ்கின் சார் இப்போ ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காரு, பன்னீர் சோடா குடிக்கிற பழக்கம் இருந்தால் இனிமேல் பகலில் குடிக்காதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு முதன்மை கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ வேணாலும் எந்த இயக்குனர் இருந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வந்துடும். அதனால் இனிமேல் பகலில் பன்னீர் சோடா குடிக்கிறது நிறுத்திடுங்க அப்படின்னாரு. சரிண்ணே அவர் பேசிட்டே இருக்கும்போது, சரி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி மட்டும் பகலில் பன்னீர் சோடா. அப்போ யோசித்தேன், சரி இதை எப்படி எடுத்துக்கிறது, இது அறிவுரையா இல்லை, ஓகே எங்கேயும் வெளியில் எங்கேயும் குடிச்சிடக்கூடாது, அப்போ இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. எப்போவாது ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் நானே கால் பண்ணிட்டு அண்ணனுக்கு வரலாமான்னு கேட்டு ஆஃபீஸுக்கு போய் அந்த மாதிரி பன்னீர் சோடா சிங்கெல்லாம் நிறையா அப்போ நிறையா பேசியிருக்கோம். அந்த வகையில் தான் அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு கதை சொல்ல தேவையில்லை அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு எனக்கு புக்கு வரலைன்றது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா இத்தனைக்கும் அவர் தேனி நான் ஆஃபீஸ் போயிருக்கும்போது தோழர் பார்த்து கேட்டார், நீங்கள் நாவல் படிச்சிங்களா தோழர்னா? இல்லை தோழர், அவரும் புக்கு கொடுக்கல. சரி நம்ம அவர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு, எங்கே விற்கிதுன்னு வேறு எனக்கு தெரியல, நம்ம ஷூட்டிங்லேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் போன வாரம் கிடச்சி அதில் படித்து ரொம்ப எனக்கு, நான் படிக்கிறது ரொம்ப கம்மினாலும் இது என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க வச்சிருச்சு இந்த நாவல். நான் வந்து இந்த கம்மியான புத்தகத்தில் ஒரு புத்தகம் எனக்கு மறக்க முடியாத ஒரு கதை ஒன்று இருக்குது. வைக்கம் முகமது பஷீர் அவர்களோட வந்து பால்யகால சிநேகிதின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இடத்துல இந்த வெத்தலை போடுறதை பற்றி ஒரு பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அவர் வந்து முற்றத்தில் உட்காந்து அந்த பாக்கு ஒன்று எடுத்து போட்டு அந்த பாக்கன்னு ஒரு பல் இதெல்லாமே டீட்டெயிலாக எழுதிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சுண்ணாம்பை தடவி எடுத்து எல்லாத்தையும் மென்னுட்டு அந்த நாக்கு மேல் அன்னத்தில் வச்சு அந்த வெத்தலை ஒதுக்கிட்டு அந்த கீழ் பல் வழியாக துப்புனாருன்னு சொல்லி எழுதியிருப்பார். நான் துப்பி பார்த்துட்டேன் பக்கத்தில். அப்படி இயல்பாக அதுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி இந்த நாவலுக்குள்ளே நிறையா இருக்குது. ஆண்டாள்னு ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய கதாபாத்திரம் இருக்குது, ஆனால் அந்த ஆண்டாள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாகிடுச்சு. சரவணன் ஒரு கதாபாத்திரம், அந்த ஆண்டாளை சந்திக்கும் போது படித்தவங்களுக்குலாம் தெரியும், அந்த கோகுல் சாண்டர் பவுடர் வாசனை எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு விவரிச்சு எழுதியிருப்பார் அந்த ஆண்டாளை பற்றி. எப்படியாவது இந்த சரவணனை மச்சான்னு கூப்பிட்டுடலாமான்னு நமக்கு தோணும், ஏன்னா சரவணனுக்கு அக்கா. அது மாதிரி பார்க்காத கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அது உணர்வு ரீதியாக நமக்கு கடத்தி அந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. படிக்க நமக்கு அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற அனலும் அவங்க அடிக்கிற அந்த பீடி வாசனையும் அந்த 140 ரூபா கோட்டரோட நெடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படிக்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ இயல்பாக இந்த புக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா இதில் நிறைய புத்தகத்தை பற்றி தான் பேசணும், இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வந்துருங்க, எல்லாருக்கும் நன்றி.